ஹாய், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் தான் கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து தமிழ் டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் கொடுத்துருந்தோம். டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து முடிஞ்சிடும். அந்த தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் ப்ளஸ் பிஓ சிலபஸில் உள்ள தமிழ் டாபிக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ வந்து 23ஆம் தேதி வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சிடும். அடுத்து 24ஆம் தேதி வந்து நம்ம சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட மெயில் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடிக்கு கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைக்காலஜி டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ₹50 தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து ஃபீஸ் வந்து அதிகம் எப்போவுமே வாங்கினது கிடையாது. ₹50, ₹100 இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சைக்காலஜி டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு வந்து ₹50 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். டைம் பார்த்தோம்னா டெய்லி ஈவினிங் 6 PM சாயங்காலம் வந்து 6 மணிக்கு வந்து டெய்லி வந்து டெலிகிராமில் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். மார்க்குன்னு பார்த்தோம்னா 30 to 50, அதாவது 30 to 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 30 கொஸ்டின்ஸ்க்கு வந்து குறையாது, 30 கொடுப்போம், 50க்கு வேறு கொடுப்போம். அந்த மாதிரி வந்து கொடுப்போம். 30 to 50 கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம் டெய்லி வந்துட்டு. பார்ட் 2 சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்ன டாப்பிக்கில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சைல்டு சைக்காலஜி அண்டு பெடகாஜி அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 10 டாபிக்ஸ், அதாவது 10 யூனிட் வந்து டிவைடட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த யூனிட் வந்து எந்தெந்த டேட்டில் வந்து டெஸ்ட் வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறேன். அதுக்கான ஷெடியூல் வந்து பார்க்கலாம். இப்போ 23ஆம் தேதி நம்ம முடிஞ்சிருது. அப்படிங்கும்போது 24ஆம் தேதியே நம்ம வந்து சைக்காலஜி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து 1 by 1 வந்து நம்ம சயின்ஸு, சோசியல், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது இண்டிவிஜுவலாக கொடுக்குறோம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்த்து வீக்லி 1 டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி, அதாவது நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த சைக்காலஜி, தமிழ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்த்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இன்க்ளூடிங் வந்துட்டு எல்லாம் சேர்த்து நம்ம வீக்லி 1 டெஸ்ட் கொடுப்போம். அதுக்கான ஷெடியூலுமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இண்டிவிஜுவல் டெஸ்ட் முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே சேர்த்து நம்ம டெஸ்ட்டு வந்து ரிவிஷன் மார்க்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ 24ஆம் தேதின்னு பார்த்தோம்னா 24/7/2025 வந்து யூனிட் 1 மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து நம்ம வந்து டெஸ்ட் வைக்கிறோம். அடுத்து 25ஆம் தேதின்னு பார்த்தோம்னா யூனிட் 2 அறிதல் திறன் வளர்ச்சி அப்படிங்கிற யூனிட்டில் இருந்து டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம். அடுத்து யூனிட் 3 வந்துட்டு 26ஆம் தேதி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். யூனிட் 3 அப்படின்னு பார்த்தோம்னா சமூக மனவளர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து கேட்குறோம். அடுத்து 27/7/2025 பார்த்தோம்னா யூனிட் 4 வந்து பார்த்தோம், கற்றல் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம். அடுத்து 28/7/2025 பார்த்தோம்னா யூனிட் 5ல் வந்து நுண்ணறிவும் ஆக்கத்திறனும் அப்படிங்கிற யூனிட் 5ல் இருந்து நமக்கு வந்து 30 to 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம். அடுத்து 29/7/25 பார்த்தோம்னா யூனிட் 6ல் வந்துட்டு ஊக்கமும் குழு பரிமாணமும் அப்படிங்கிற யூனிட்டில் இருந்து 30 to 50 கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி கேட்குறோம். அடுத்து 30/7/2025 பார்த்தோம்னா யூனிட் 7 வந்து டெஸ்ட் கொடுக்குறோம். ஆளுமையும் அளவிடுதலும் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கேட்குறோம். அடுத்து 31/7/2025 பார்த்தோம்னா யூனிட் 8 வந்து டெஸ்ட் வைக்கிறோம். டாபிக் வந்து மனநலமும் மனநலவியலும் அப்படிங்கிற டாபிக் வந்து கேட்குறோம். அடுத்து வந்துட்டு 1ஆம் தேதி 1/8/2025 பார்த்தோம்னா யூனிட் 9 வந்து டெஸ்ட் வைக்கிறோம். வழிகாட்டுதலும் அறிவுரை பகிர்தலும் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதி வந்து அந்த டெஸ்ட்டு வைக்கிறோம். அடுத்து 2/8/2025 பார்த்தோம்னா யூனிட் 10 வந்து டெஸ்ட் வைக்கிறோம். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியின் வரலாறு அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறோம். 2ஆம் தேதி இந்த 10 யூனிட்டுமே முடிஞ்சிருது. அடுத்து 3ஆம் தேதி வந்து ஃபுல் டெஸ்ட்டு, அதாவது 3 இந்த 1 to 10 யூனிட் வரை படிக்கணும். படிச்சுட்டு 4ஆம் தேதி வந்து நம்ம டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். அதுக்குள்ளே வந்து இந்த யூனிட்டில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து கேதர் பண்ணி நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா 150 கொஸ்டின் வந்து நான் கொடுப்பேன். அதாவது 4ஆம் தேதின்னு பார்த்தோம்னா யூனிட் 1 to 10 வந்து ஃபுல் டெஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்குறோம். இதில் வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். இந்த ரிவிஷனில் பார்த்தோம்னா இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு கண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைனா கமெண்ட் பாக்ஸ்லேயுமே கமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 11 டேஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சயின்ஸ்க்கான ரிவிஷன்ஸ், அதாவது சயின்ஸ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து ஓவராலாக எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ரிவிஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து எக்ஸாமுக்குள்ளே வந்து ஃபுல் போர்ஷன்ஸ்மே நம்ம 2 or 3 டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.